ஹாய் படிஸ். இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்துல கணவன் மனைவி ஒரு சேர தீக்குளித்து மாண்ட பிறகு ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோவும் கொஞ்சம் கூட த்ரில்லிங் மற்றும் அமானுஷம் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்துல கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்திலிருந்து 2002 காலகட்ட வரைக்கும் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய ஆசிவா இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய அம்மாவுடைய தங்கையின் பெயர் கோகிலாங்க. அவங்களுடைய குடும்பத்தை பத்தி சொன்னோம்னா அப்பா அம்மா இந்த கோகிலா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு ஒரு அக்கா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு திருமணமாகி இவங்க இருக்கக்கூடிய கிராமத்தோட எல்லை பகுதியில் தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒருத்தவங்க தாங்க. அந்த சமயத்துல இந்த கோயிலாவுடைய அப்பா இருக்காரு இல்லையா, அவருடைய பேர் கருப்புசாமிங்க. அவர் சாமியாடி கருப்புசாமி அப்படின்னு சொன்னா அந்த கிராமத்துல தெரியாத ஆட்கள் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அதே நேரத்துல தாங்க இவங்க இருக்கக்கூடிய கிராமத்திலேயே ஒரு இளைஞர் வாழ்ந்துட்டு இருக்காருங்க. அவருடைய பேர் இளங்கோ. அந்த இளங்கோவுடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா அப்பா அம்மா இளங்கோ, அவருக்கு ஒரு 35 வயசுல ஒரு அண்ணன் இருந்திருக்காருங்க. அவருக்கு வயசு மீறியுமே திருமணம் பண்ணிக்கிறதுக்காக விருப்பம் இல்லை அப்படின்றதுக்காக லோன்லியா தாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனா எல்லாரும் குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்தாங்க இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல தாங்க இந்த இளங்கோ அப்படின்றவர் சொந்தமாக ஒரு மளிகை கடை வச்சிருந்திருக்கிறாரு. அந்த மளிகை கடைக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த கோகிலா அப்படின்ற பெண்மணி ஜாமான் வாங்குறதுக்காக கடைக்கு வருவாங்க. அந்த நேரத்துல தாங்க இருவருக்குமே காதல் வயப்படுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருடமாக தொடர்ந்து காதலிச்சுட்டே இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா, இந்த விஷயத்த இரு வீட்டார் பக்கத்துலயே நம்ம சொல்லிடுவோம், சொன்னோம் அப்படின்னா நமக்கு திருமணம் பண்ணி வச்சிருவாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாங்க. அந்த சமயத்துல இந்த கோகிலா அப்படின்ற பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, என்னோட வீட்டுல கூட அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க, ஏன்னா என்னுடைய அப்பாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், அதனால ஏத்துக்குவாரு. நாங்க பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், நீங்க இந்த கிராமத்திலே கொஞ்சம் வசதியா இருக்கக்கூடிய குடும்பம், அதனால உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட கேட்டுக்கோங்க, கேட்டுட்டு என்ன ஏதுன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இளங்கோ என்ன பண்ணிக்கிறாருன்னா, நான் இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை நான் காதலிக்கிறேன், வாழ்ந்தா அவ கூட தான் வாழ்வேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்கிறாங்க. கேட்ட உடனே இவங்களுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பெண்மணி யாரு, எந்த ஊரை சேர்ந்தவ, இந்த கிராமம் சொல்றியாடா அப்படின்ற மாதிரி தாங்க விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயத்துல இந்த இளங்கோ என்ன சொல்லிக்கிறாருன்னா, அந்த பெண்மணி வேற யாரும் கிடையாது, இந்த கிராமத்திலே கருப்பசாமி சாமியாடி அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அவருடைய பொண்ணுதான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. சொன்ன உடனே இவங்களுடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ சொல்ற மாதிரியே உன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே நாங்க திருமணம் பண்ணிக்கிறோம், அதுக்கு முன்னாடி பெற்றோர்கள் ரெண்டு பேருமே பேசி முடிவு எடுக்கணும் இல்லையா, அதே மாதிரி நாங்க அங்க வீட்டுக்கு போய் அந்த பெண்ணுடைய குடும்பத்தார்கிட்ட பேசி விசாரிச்சுட்டு நல்ல ஒரு செய்தியா உங்ககிட்ட சொல்றோம்ப்பா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. உடனே சந்தோஷத்துல இந்த இளங்கோ அப்படின்றவர் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. தன்னோட அம்மாவே தன்னுடைய காதலுக்கு பச்சை கொடி காட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷத்தை தாங்க மிதந்துட்டு இருந்திருக்கிறாரு. ஆனா இவங்களுடைய அம்மாவுடைய நோக்கமே வேறங்க. என்ன பண்ணிக்காங்க பாத்தீங்கன்னா, இவங்களுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய அம்மாவும் இவங்களுடைய அப்பாவும் என்ன பண்றாங்கன்னா, அந்த கோகிலா அப்படின்ற பெண்மணியோட வீட்டுக்கே போயிருந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு போன பிறகு இந்த கோகிலான்ற பெண்மணி முடிச்சு கண்ட மணிக்கு திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. உன்னுடைய வசதி என்ன, எங்களுடைய வசதி என்ன, என்னோட பையனை நீ பிடிச்சிட்டு திருமணம் பண்ணிக்கிட்டு அப்படின்னா எங்களோட சொத்தை எல்லாமே ஆட்டை போட பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க குடும்பத்தார்கள் அனைவருமே காயப்படுத்தி இருக்காங்க. ஆனா இந்த காரியத்தை பூரா பண்ணக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த இளங்கோ இருக்காரு இல்லையா, அவருடைய அம்மா மட்டும் தாங்க. இவங்களுடைய அப்பா பக்கத்துல வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதன் பிறகு சத்தம் போட்டுட்டு அவனை மறந்துரு, இனிமே நீ அவனை நினைக்கவும் கூடாது, தேடி வரக்கூடாது, அவனுக்கு நான் வேற ஒரு வசதியான ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுனேன் அப்படின்ற மாதிரி தாங்க கோவத்தோட பேசிட்டு இவங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்த பிறகு இந்த இளங்கோ என்ன பண்றாருன்னா, இவங்களுடைய அப்பா அம்மாவுடைய முகத்தை பார்த்துருக்காருங்க. அந்த சமயத்துல அவருக்கு புரிஞ்சிருக்குங்க, இவங்களுக்கு ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடந்திருக்குது, ஒருவேளை அவங்க எதுவும் கோவப்படுத்திட்டாங்களா அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சுக்கிட்டு இந்த இளங்கோ என்ன பண்ணிக்காருன்னா, இந்த கோகிலாவோட பெண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வீட்டுக்கே போயிருக்கிறாரு. அந்த சமயத்துல இந்த கோகிலா என்ன சொல்றாங்கன்னா, இனிமே உனக்கு எனக்கு செட் ஆகாது, நீ என்னை மறந்துரு அப்படின்ற மாதிரி தாங்க விருட்டுன்னு பேசிட்டு கதவை முடிக்கிறாங்க.
அந்த சமயத்துல குழப்பத்தோட இருக்கக்கூடிய இந்த இளங்கோ என்ன பண்றாருன்னா, இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு செட்டு மாடி போட்டு இவங்களுடைய அப்பா வந்து சாமியாட்டின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக பூஜை புனஸ்காரங்கள் செய்யக்கூடிய ஒரு இடத்த வச்சிருக்கிறாருங்க. அந்த இடத்துக்கே போயிட்டு அவங்களுடைய அப்பா கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. என்னுடைய அப்பா அம்மா வந்து பேச வந்தாங்கல்ல, அவங்கள எதுவும் கோவப்படுத்திட்டீங்களா, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் பொழுதாங்க அந்த சாமியாடி நடந்த விஷயத்த கூட சொல்லிக்கிறாரு. உன்னுடைய அப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, ஆனா உன்னுடைய அம்மாவுக்கு வந்துட்டு நீ காதலிக்கிறது வந்து கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, அதனால என்னுடைய பொண்ணை மறந்துரு, மறுபடியும் நீ தேடி வராத, உங்களோட வசதி வேற எங்களுடைய வசதி வேற, தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாம நீ போயிருப்பா அப்படின்ற மாதிரி தாங்க ஓன்னு அழுதுகிட்டே சொல்லியிருக்காரு. இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த இளங்கோ அப்படின்றவர் வந்து மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டு உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட வந்து கோவத்தோட கத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. என்னுடைய காதலை வந்து நீங்க ஏத்துக்கிட்டு எனக்கு வந்து திருமணம் பண்ணி வச்சா மட்டும் தான் நான் வந்து உயிரோட இருப்பேன், இல்ல அப்படின்னா வந்து நான் தூக்கு போட்டு செத்து போயிருவேன், ஏற்கனவே என்னோட அண்ணன் வந்து திருமணமே வேணாம் அப்படின்ற மாதிரி ஒதுங்கியிருக்கான், நான் ஒருத்தனாவது திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னை வந்து நீங்க என்னுடைய வாழ்க்கையிலேயே வந்துட்டு பேரடி உழுகிற மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க, நான் இனிமே என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க ஓன்னு அழுதுருக்கிறாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்தா பக்கத்துல நிற்கக்கூடிய உங்களுடைய அண்ணன் வந்து என்ன பண்றாருன்னா, நான் வந்து ஆல்ரெடி வந்துட்டு கல்யாணம் பண்ணாம தான் இருக்கிறேன், அவன் ஆசைப்பட்டதையாவது நீ வந்து நிறைவேற்றி வைங்க, அவனோட வாழ்க்கைக்கு இடையூறா நீங்க வந்து இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி தாங்க அவர் வந்து மன்றாட ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதை கேட்டுட்டு இந்த இளங்கோவுடைய அப்பாவுமே வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய மனைவி வந்து சமாதானப்படுத்துறாங்க. தன்னுடைய பையன் வந்து ஆசைப்படுறான் இல்லையா, அவனை வந்து சேர்த்து வச்சுட்டு அவனுடைய காதலை வந்து நிறைவேற்றி வைமா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டுக்கிறாரு. அதன் பிறகு வந்து ஒரு கட்டத்துல இவங்களுடைய அம்மாக்கே மனமிறங்கி போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திலே மறுபடியும் இந்த கோகிலான்ற பெண்மணியோட வீட்டுக்கே போயிட்டு நாங்க பண்ணது எல்லாமே தப்புதான், மன்னிச்சுக்கோங்க, எங்களுக்கு சம்மதம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மாத காலகட்டத்திற்கு பிறகு இருவருடைய திருமணமும் வந்துட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு கோயில வந்து சிம்பிளா வந்து நடந்து முடியுதுங்க. திருமணம் நடந்து முடிந்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலகட்டங்கள் இவங்களுடைய குடும்பத்துல வாழ்க்கையிலே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம தாங்க இருக்குது. ஆனா அதற்கு பிறகு தாங்க பேரிடி விழுக காத்துட்டு இருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த சமயத்துல வந்து இந்த கோகிலான்ற பெண்மணி வந்து நிறை மாத கர்ப்பிணியா இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல மருத்துவர்கிட்ட போயிட்டு வந்து செக்அப் பண்ண போவாங்க இல்லையா இயல்பாகவே, அதே மாதிரி தாங்க செக்அப் பண்ண போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கணவர் வந்து கூட்டிட்டு போயிருக்காரு. அப்படி கூட்டிட்டு போன பிறகு வந்து அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய மனைவியோட கர்ப்பப்பை வந்து ரொம்ப வீக்கா இருக்குது, நல்லா சாப்பிடுறதே இல்லை போல, அவங்கள முதல் நல்லா சாப்பிட சொல்லுங்க, கடினமான வேலைகள் வந்து எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லுங்க, சத்தான பொருட்களை வந்து வாங்கி கொடுங்க, அதே மாதிரி நீங்க தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய மனைவியும் காப்பாத்திடலாம், உங்களுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய கருவையும் காப்பாத்திடலாம், இல்ல அப்படின்னா வந்து 2 பேருக்குமே ஏதாவது ஒரு பாதிப்பை உண்டாக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க குண்டை தூக்கி போடுறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட பிறகு இளம் வந்து கோபத்தோட உருனே தாங்க இருந்திருக்கிறாரு. உங்களுடைய மனைவியை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. என்னாச்சுங்க, ஏன் கிட்ட பேச மாட்டேங்க, ஏன் கோபத்தோட இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கோகிலா அப்படின்ற பெண்மணி கேட்டிருக்காங்க. பின்ன என்னடி டாக்டரே இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, உன்னை யார் கடினமான வேலை பார்க்க சொன்னா, நல்லா சாப்பாடு தான் இங்க வந்து வாங்கி கொடுத்துட்டு தானே இருக்கேன், நீ ஏன் ஒழுங்கா சாப்பிடாம இருக்கிற, அப்புறம் எப்படி கர்ப்பப்பை வந்து வீக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க அடுக்கடுக்கா கேள்வி கேட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்துல அந்த பெண்மணி வந்து முகத்தை வந்து சோர்வான ஒரு நிலைமையில தாங்க வச்சுருக்காங்க. நான் நல்லா தாங்க சாப்பிட்றேன், நீங்க சொன்னபடிதான் நடந்துக்கிறேன், ஆனா மருத்துவர் ஏன் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்றது வந்து தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க ஊன்னு அழுதுருக்காங்க. அதன் பிறகு இவங்களுடைய மனைவியை வந்து சமாதானப்படுத்திட்டு இவருடைய அந்த மளிகை கடை இருக்கு இல்லையா, அங்க வேலைக்கு போலாம் அப்படின்றதுக்காக வந்து கிளம்பி போயிட்டாருங்க. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டங்கள் கடந்திருக்கும். அன்றைய காலை தோராயமாக ஒரு 9 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்துல இந்த கோகிலான்ற பெண்மணிக்கு வந்து வலி வந்திருக்குங்க. உடனே உங்களோட கணவர் மற்றும் உங்க குடும்பத்தினர் அனைவருமே என்ன பண்றாங்கன்னா, இந்த பொண்ணை ஏற்றிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில சேர்த்துருக்காங்க. அப்படி மருத்துவமனையில சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு பிறகு ஐசியூ வார்டில் இருந்துட்டு அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வெளியே வந்து ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களோட வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை வந்து இறந்துருச்சு, அதை வந்து எங்களால காப்பாற்ற முடியல, அதை ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்தா மட்டும் தான் உங்களுடைய மனைவியோட உயிரை நாங்க காப்பாற்ற முடியும், நாங்க செஞ்சிடலாமா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்கறாங்க. இதை கேட்டு அனைவருக்குமே தூக்கி வாரி போட்டிருக்குது. அதன் பிறகு ஒரு கட்டத்துல வந்து நம்ம சம்மதிச்சுதானே ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து சைன்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த இறந்து போன குழந்தைய வந்து வெளியே எடுத்துட்டு அந்த பெண்மணியுமே காப்பாத்திருக்காங்க. அப்படி காப்பாத்தின பிறகு அந்த குழந்தைய இருக்கு இல்லையா சடலமா, அந்த சடலத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சுடுகாட்டுல உங்களுடைய கிராமத்தை சேர்ந்த ஒரு இறந்தாங்க அங்கே வந்து புதைச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த சம்பவத்துல இருந்து இவங்களுடைய மனைவி வந்துட்டு சோர்வாதாங்க இருந்திருக்காங்க, யாருக்கிட்டையும் முகம் கொடுத்து கூட பேசாம பாவமா இருந்திருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம இவங்களுடைய கணவர் இளங்கோவுமே வந்துட்டு வாழ்க்கையில இடி விழுந்துருச்சு, நம்ம ஆசையா இருந்தோமே, தன்னோட குழந்தைங்க வந்து இப்படி இறந்துருச்சு அப்படின்னு மாதிரி தாங்க பரிதவிச்சு போயிட்டு இருக்கிறாரு. இந்த சம்பவத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 வார காலகட்டங்கள் கடந்திருக்குங்க. அன்றைய காலை நேரம் தோராயமாக ஒரு 11 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்துல இந்த இளங்கோவுடைய அப்பாவும் அம்மாவும் என்ன பண்றாங்கன்னா, பக்கத்து ஊர்ல வந்து ஒரு விசேஷம்டா,
அதனால நாங்க போயிட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய பையன் கிட்ட சொல்லிட்டு போறாங்க. அதே சமயத்துல இவங்களுடைய பையன் வந்து என்ன பண்றாருன்னா, முகூர்த்த தினம் அப்படின்றதுனால இவருடைய நண்பருடைய ஒரு விசேஷம் போகணும், அதனால நான் அங்க போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மாதிரி தாங்க அவரும் போயிறாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த கோகிலா மற்றும் இளங்கோ தாங்க அந்த வீட்டிலேயே இருந்துக்கிறாங்க. அந்த நேரத்துல இந்த இளங்கோ வந்து என்ன பண்ணிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, நான் கடை வரையும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய மளிகை கடைக்கு கிளம்பியிருக்கிறாரு. அந்த சமயத்துல இந்த கோகிலா பெண்மணி மட்டும் தாங்க வீட்டுல தன்னந்தனிமையில இருந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நடந்திருக்கும். அந்த சமயத்துல பேருந்து நிறுத்தத்துல பஸ்ல இருந்து இறங்கின இந்த இளங்கோவுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பேருதிர்ச்சி காத்திருந்திருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து இவங்களுடைய முகத்தை வந்து இப்படி உத்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி வந்து முத்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது தாங்க அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்லிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வீட்டுக்கு வந்து கொஞ்சம் அவசர அவசரமா போய் பாருங்க, தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்குது, எதுவுமே தெரியாம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டுருக்காங்க. இதை கேட்டுட்டு இருவருமே வந்து பதறி போயிட்டாங்க. என்ன சொல்றீங்க, இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தோட பதட்டத்தோட இந்த இளங்கோவுடைய அப்பா அம்மா வந்து இவங்களுடைய வீட்டுக்கிட்டே நெருங்கி போய் பாக்குறாங்க. அப்படி போய் பார்த்த பிறகுதாங்க தெரியுது இந்த நடந்த விஷயம் பூரா. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வீடே வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்குங்க, வீட்டுக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்குது. அப்படி வீட்டுக்குள்ள எரிஞ்சிருக்கக்கூடிய இடத்துல வந்து யார் இருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க நெருங்கி போய் பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது இவங்க எல்லாருமே வந்து மிரண்டு போயிட்டாங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மருமகள் கோகிலா இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும் இல்லாம இவங்களுடைய பையன் இளவும் வந்து இருவருமே வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே வந்து தற்கொலை பண்ணணும் அப்படின்ற முடிவு எடுத்ததாக பண்ற மாதிரி தாங்க தெரிஞ்சுக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, வீட்டோட வெளி கதவும் மூடி இருக்குதுங்க, அவங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரூம் கதவும் மூடி இருக்குது. அந்த ரூம்குள்ள தாங்க தீயை பற்ற வச்சுட்டு இருவருமே வந்துட்டு எரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இப்பக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே காப்பாத்தலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனா யாருனாலையும் காப்பாற்றவே முடியல. அதன் பிறகு இருவருமே அதே இடத்துலயே வந்து பரிதாபமா உயிரிழந்து போயிருக்காங்க. இந்த கணவன் மனைவி இறந்து கிட்டத்தட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகுதாங்க இந்த இளங்கோவோட அண்ணனுக்கே விஷயம் தெரிய வருது. விஷயம் தெரிஞ்ச உடனே வந்து பக்கத்துல நெருங்கி வந்து இவங்களுடைய வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய இவங்களுடைய சடலத்தை வந்து பார்த்துருக்காருங்க. இதை பார்த்துட்டு ஒவ்வொன்று கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாருங்க. இவருடைய தம்பி மேல வந்து அலாதி பிரியம் வச்சிருக்கக்கூடிய நபர் தாங்க, அதனாலதான் அவரால் வந்து இதை ஏத்துக்கவே முடியல. என்ன காரணம், ஏன் இப்படி நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க ஒவ்வொன்று அழுதுட்டு இருக்கிறாரு. அதே சமயத்துல இந்த பெண்மணி இருக்காங்களே கோகிலா, அவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே வந்துட்டு இந்த வீட்டுக்கே வந்திருக்காங்க, துக்க வீட்டுக்கே. அப்படி வந்துட்டு இருக்கும் பொழுதே எதிர்ப்புறத்துல இருக்கக்கூடிய இளங்கோவுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த சமயத்துல உங்களுடைய அம்மா வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மண்ணாவாரி தூக்கிக்கிறாங்க. உன்னுடைய பொண்ணு வந்து செத்து போறான்னா சாக வேண்டியதானே, என்னுடைய பையனையும் வந்து ஏன் இந்த மாதிரி வந்து மாட்டி விட்டா, இருவருமே செத்து போறதுக்கு காரணம் என்ன அப்படின்ற மாதிரி தாங்க மண்ணாவாரி தூக்கிருக்காங்க. அந்த சமயத்துல இந்த கருப்பு சாமியா இருக்கக்கூடிய சாமியாடி எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அந்த துக்க நிகழ்வு வந்து கடைசி வரையும் கலந்துட்டு தாங்க இவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி போயிருக்கிறாரு. இந்த துக்க நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டங்கள் கூட கடந்திருக்காதுங்க. அந்த சமயத்துல இளங்கோவுடைய அப்பா அம்மாவுக்கும் அமானிச கண்டு வீச காத்திருந்துச்சுங்க. என்ன நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டங்கள் கடந்திருக்கும். அந்த சமயத்துல உங்களுடைய குடும்பத்தினர் வந்து வருத்தத்தோட இவங்களுடைய வீட்டுல தாங்க இருந்திருக்காங்க. அப்படி வீட்டுல இருந்திருக்கும் பொழுது இரவு தோராயமாக ஒரு 11 மணிக்கு சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு படுத்து தூங்கலாம் அப்படின்றதுக்காக வந்து படுத்திருக்காங்க. இந்த இளங்கோவுடைய அப்பா அம்மாவும் ஹாலில் தான் படுத்திருக்காங்க. அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கும் பொழுதே யாரோ முழுகிற மாதிரி சத்தம் போடுற மாதிரி சவுண்டு கேட்டுக்குங்க. இந்த சத்தம் கேட்ட பிறகு வந்துட்டு ஃபர்ஸ்ட் யார் எந்திரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இளங்கோவுடைய அம்மா தாங்க எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச பிறகு சுத்தி முத்தி பாக்குறாங்க, யாரையுமே காணா. இந்த சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்ற மாதிரி தாங்க ஒவ்வொரு திசையா நோக்கி பார்த்துருக்காங்க. முதல்ல இவங்களுடைய மூத்த பையன் இருக்காரு இல்லையா, அவருடைய ரூம்ல போய் பார்த்துருக்காங்க. அவங்களுடைய பையன் வந்து எப்பயும் போல தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு பக்கத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய கணவர் பாக்குறாங்க, அவங்களுமே வந்துட்டு எப்பயும் போல தூங்கியிருக்காங்க. கிச்சன்ல போய் பார்க்கும் பொழுது யாருமே இல்லைங்க. அதன் பிறகுதாங்க இவங்களுக்கு ஒரு விஷயமே புரிதட்ட ஆரம்பிச்சிருக்குது. ஒருவேளை தன்னுடைய பையன் நிலக்கோ இருக்கான் இல்லையா, அவனுடைய ரூம்ல போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய ரூம் கிட்ட நெருங்கி போயிருக்காங்க. ஏற்கனவே இருவருமே வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சது எல்லாமே வந்துட்டு இந்த இளங்கோவுடைய ரூம்ல தாங்க எரிஞ்சது எல்லாமே. அந்த இடத்துக்கிட்ட நெருங்கி போறக்கே உங்களுக்கு கொஞ்சம் பயமா தாங்க இருந்துக்குது. இருந்தாலும் மனசுல வந்து தைரியத்தை வர வச்சுட்டு பக்கத்துல நெருங்கி போயிருக்காங்க. அப்படி நெருங்கி போய் பார்த்த அடுத்த செகண்டே தாங்க இவங்களுடைய வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ரூமுக்குள்ள 2 கருன்னு ஒரு கரிய உருவங்க. அந்த 2 கரிய உருவமும் மாறி மாறி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம இருவருக்கும் வந்துட்டு ஒரு இயல்பா வந்து பேசினா இருக்கும், அந்த மாதிரி பேச்சு சத்தமும் கேட்குதுங்க. இதை பார்த்துட்டு இருந்த இவங்களுக்கு வந்து கையால் உடம்புலாம் வந்து வேர்த்து விடவடக்க நடுங்க ஆரம்பிச்சிச்சு. உடனே பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, இவங்களுடைய கணவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எப்பயும் போல படுத்தா தூங்கிட்டு இருக்கிறாரு. இவங்க பேசக்கூடிய சத்தம் வந்து நமக்கு மட்டும் தான் கேட்குது, இவங்க நிற்கிறது மட்டும் நம்மளுடைய கண்களுக்கு வந்து அப்பட்டமாக தெரியுதே, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க மொழி பிதுங்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் எதிர்ப்புத்தில் நிற்கக்கூடிய அந்த 2 கரிய உருவங்களும் பக்கத்துல நெருங்கி வந்திருக்குங்க. நெருங்கி வந்த அடுத்த செகண்டே வந்துட்டு ஒரு மோசமான ஒரு துர்நாற்றம், அதாவது ஒரு பிணத்தை வந்து எரிக்கும் பொழுது ஒரு சுடுகாட்டில் ஒரு வாடை வரும் இல்லையா, அதே மாதிரி தாங்க கப்புன்னு அடிச்சிருக்குது. இந்த வாடையை பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாம அந்த ஹாலிலே வந்துட்டு வாமிட் பண்ணியிருக்கிறாங்க.
அந்த சமயத்திலுமே பின்னாடி திரும்பி பார்த்துருக்காங்க. இவங்களுடைய கணவர் வந்து படுத்து தூங்கி தான் இருந்திருக்கிறாரு. அந்த 2 உருவமும் இவங்க பக்கத்துல நின்றுகிட்டு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குதுங்க. இவங்களோட தலைமுடியை பிடிச்சிக்கிட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாம பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்கங்க. கத்துன உடனே இவங்களுடைய கணவரும் சரி, இவங்களுடைய மூத்த பையனும் சரி டக்குன்னு முடிச்சிருக்காங்கங்க. அடுத்த செகண்ட் இங்க இருக்கக்கூடிய 2 கரிய உருவமும் அப்படியே டக்குன்னு டிசிப்பியர் இருக்குது. உடனே இளங்கோவுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அதே இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துருக்காங்க. அடி கீழே விழுந்ததை பார்த்தா இவங்களுடைய கணவர் மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மூத்த பையன் பக்கத்தில் நெருங்கி வந்திருக்கிறாங்க. அதே சமயத்துல டியூப் லைட்டை போட்டுட்டு என்னாச்சுமா அப்படின்ற மாதிரி தாங்க முகத்துல தண்ணி அடிச்சு எழுப்பியிருக்கிறாங்க. எழுப்பின பிறகு தாங்க இவங்களுடைய அம்மா வந்து பயத்துல நடுக்கத்தோட ஒரு விஷயத்த சொல்றாங்க. இங்க வந்து 2 ஆன்மாக்களை பார்த்தேன்டா, அது வேற யாரும் கிடையாதுடா, என்னுடைய பையனும் என்னுடைய மருமகள் நடா அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மூத்த பையன் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டு இவங்களுடைய மூத்த பையனுக்கு இவங்களுடைய கணவருக்கும் தூக்கி வாரி போட்டிருக்குது. இன்னாரத்துல என்னடி ஒளிட்டு இருக்க, இறந்து போனவங்களை நீ நினைச்சிட்டே இருந்திருப்ப போல, அதனாலதான் கனவுல வந்திருக்கிறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது, நீ பெசாம வந்து படு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இதை கேட்டு இவங்களுடைய அம்மாவுக்கு மறுபடியும் வந்து ஊன்னு அழுதுட்டாங்க இருந்திருக்காங்க. நான் சொல்றது யாரும் நம்ப மாட்டீங்களா, தத்ரூபமா பார்த்தேன், என் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு என்னை வந்து பயமுறுத்துற மாதிரி அடிக்கிற மாதிரி வந்து சுத்தி சுத்தி வந்துச்சு. ஒரு கட்டத்துல என்ன நினைச்சுன்னு தெரியல, நான் வந்து திடீர்னு மயக்கம் போட்டு விட்டேங்க அப்படின்னு மட்டும் தாங்க ஊன்னு அழுதுட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு இவங்களுடைய கணவர் வந்து சமாதானப்படுத்தி அவங்களுடைய மூத்த பையன் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய ரூம்லயே பெட்லயே படுக்க போட்டுட்டு விடிய விடிய பார்த்துட்டு இருந்திருக்காங்க. மறுநாள் காலையில விடிஞ்ச பிறகு இந்த பெண்மணியை வந்துட்டு இருவரும் வந்து பக்கத்துல நெருங்கி போய் பாக்குறாங்க. அவங்களுடைய உடம்பே வந்து காய்ச்சல வந்து கொதியா கொதிச்சிருக்குது. உடனே அவங்களுடைய மூத்த பையன் பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காருங்க. அப்படி மருத்துவமனைக்கு போன பிறகு ஊசி எல்லாம் போட்டுட்டு உங்களுடைய அம்மாக்கு எந்த பிரச்சனை கிடையாது, வீட்டுக்கே கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தாங்க மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு 2 நாட்கள் இவங்களுடைய அம்மா வந்து குணமா தான் இருந்திருக்கிறாங்க. மறுபடியும் இவங்களுடைய உடம்பே வந்து காய்ச்சல வந்து கொதியா கொதிச்சிருக்குது. அந்த சமயத்துல உங்களுடைய மூத்த பையன் மற்றும் இவங்களுடைய கணவர் வந்து பக்கத்துல நெருங்கி தான் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி உட்கார்ந்துருக்கும் பொழுதே இந்த பெண்மணி வந்துட்டு திடீர்னு உளர ஆரம்பிச்சிருக்காங்க. என்னுடைய மருமகள் என்னை வந்து கொல்ல பாக்குறா, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி தாங்க கண்ணை மூடிட்டே சொல்லிக்கிறாங்க. என்னாச்சுடி, ஏன் இப்படி வந்து பினாத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களை வந்து போட்டு உலுக்கி இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா, இளங்கோடைய அம்மா கனவு கொண்டிருப்பாங்க போலங்க. அந்த கனவுல கருகும்புன்னு இருக்கக்கூடிய ஒரு இருட்டான ஒரு பகுதியில வந்து இவங்களும் இவங்களுடைய மருமகளும் வந்து தனிமையில நின்றுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த மருமகள் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இவங்களுடைய பக்கத்துல வந்துகிட்டு ஏன் இப்படி பண்ணீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டிருக்காங்க. அந்த நேரத்திலே இவங்களுடைய மாமியார் தலைமுடியை பிடிச்சி விருட்டுன்னு பிடிச்சி கீழே இழுத்துருக்காங்க. அப்படி இழுத்துட்டு இழுத்துட்டு இப்படி கொஞ்சம் தூரமா வந்து கடந்து போயிருக்கிறாங்க. தலைமுடி வலி தாங்க முடியாம தான் நான் வந்து டக்குன்னு கண்ணை முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பெண்மணி வந்து சொல்லிக்கிறாங்க. இதை கேட்டு இருவருக்குமே வந்து என்ன பண்ணணும்னே தெரியல. அந்த சமயத்துல என்னுடைய தலையை ரொம்ப பயங்கரமா வலிக்குது, என்னாச்சுன்னு தெரியல, ஏதோ அடிபட்டமா இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க வந்துட்டு ஊன்னு அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. என்னடி சொல்லிட்டு இருக்க, ஏன் இப்படி ஓடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கணவர் அவங்களுடைய தலைமுடி வந்து தொட்டு பார்த்துருக்காரு. தொட்டு பார்த்து அவருக்கு ஈரக்குடியும் நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்மணி தலைமுடி இருக்கு இல்லையா, அந்த தலைக்கு மேலே ஒரு கட்டி மாதிரி பெருசா ஒன்று புண்ணு மாதிரி புறப்பட்டுருக்குங்க. இது எப்படி வந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க இருவருமே வந்து வியப்பா பார்த்துட்டு இருக்காங்க. அதன் பிறகு மறுபடியும் இவங்களை வந்து கூட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கே போய் சேர்த்துருக்காங்க. அப்படி மருத்துவமனைக்கு சேர்த்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெண்மணிக்கு வந்து இந்த மாதிரி தலையில கட்டி வந்தது வந்து எப்படி வந்துச்சுன்றது வந்து எங்களுக்கு தெரியல, பார்த்துக்கோங்க, வேற ஏதாவது ஒரு பெரிய மருத்துவர்கிட்ட தான் நீங்க வந்து கூட்டிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க இங்க இருக்கக்கூடிய டாக்டர்கள் வந்து கை விரிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த மூத்த பையன் இவங்களுடைய அப்பா இருக்கார் இல்லையா, இருவருமே அந்த பெண்மணியை கூட்டிட்டு இவங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த பிறகு இந்த இருவருக்குமே வந்துட்டு பெரிய குழப்பம். தன்னுடைய தம்பி மற்றும் அவங்களுடைய மனைவி இறந்த பிறகு இவங்களுடைய குடும்பத்துல வந்து என்னென்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே, இது வந்து ஏதாவது ஒரு ஜோதிடர்கிட்ட போய் பார்க்கறது நல்லது அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து இவங்களுடைய மூத்த பையனும் இவங்களுடைய கணவரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஜோதிடர் போய் பார்க்கலாம்னு முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஜோதிடர் போய் பார்க்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஜோதிடர் சொல்லக்கூடிய விஷயத்துக்கிட்ட இருவருக்குமே வந்து தூக்கி வாரி போட்டுருக்குது. அப்படி அந்த ஜோதிடர் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, உங்களுடைய வீட்டுல வந்து உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே யாருமே இருக்கக்கூடாது, இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு பெரிய ஆபத்து, இருவருமே வந்து இறந்து போன நேரம் வந்து சரியில்லை, அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல வந்துட்டு ஆன்மா இருக்குது, கருப்பு இருக்குது, அதனால இந்த வீட்டை வந்து காலி பண்ணிட்டு நீங்க வேற வீட்டுக்கு போய் இருக்கணும், கிட்டத்தட்ட 1 வருட காலகட்டத்துக்கு பிறகுதான் நீங்க மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்தாகணும், இல்ல அப்படின்னா வந்துட்டு ஒரு 10 நாள்ல வந்து உங்களுடைய குடும்பத்துல வந்து மறுபடியும் ஒரு துக்க நிகழ்வு நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஜோதிடர் சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்டுட்டு சரி சாமி நாங்க வந்து பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க இருவருமே வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டாங்க. அப்படி வீட்டுக்கே கிளம்பி வந்த பிறகு இந்த இளங்கோவுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்து அடம் முடிக்கிறாருங்க. அதெல்லாம் வீட்டை மாற்ற முடியாது, அந்த ஜோதிடர் வந்து பொய் சொல்றான், அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது, இது என்னோட சொந்த வீடு, நான் இங்கே தான் இருப்பேன், நானும் என்னோட மனைவி வேணா இங்கே இருக்கிறோம், நீ வேணா கிளம்பிப்போ அப்படின்ற மாதிரி தாங்க கோபத்தோட பேசிக்கிறாரு.
ஆனா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கழிச்சு இந்த ஜோதிடர் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தார் இல்லையா, 10 நாள்ல வந்து உங்களுடைய வீட்டுல வந்து துக்க நிகழ்வு நடக்கும் அப்படின்ட்டு, அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க காத்துருந்துச்சுங்க. என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஜோதிடர் பார்த்து 10வது நாள் காலையில விடிய காலையில இருந்திருக்கும். அந்த சமயத்துல இந்த இளங்கோவுடைய அண்ணன் வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா, இவங்களுடைய அம்மாவை எழுப்பி டீ கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக பெட்ரூம் கிட்ட நெருங்கி இருக்காருங்க. அப்படி நெருங்கி போன பிறகுதாங்க தெரியுது இவங்களுடைய அம்மா வந்து மூச்சு பேச்சே எல்லாம் படுத்துக்கிறாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய அப்பாவை கூப்பிட்டு சத்தம் போட்டு வர வச்சிருக்காருங்க. இருவருமே வந்துட்டு மாறி மாறி இவங்களை வந்து எழுப்பியிருக்கிறாங்க. அப்படி எழுப்பியுமே அந்த பெண்மணி வந்து எந்திரிக்கவே இல்லைங்க. அதன் பிறகு தாங்க தெரியுது ஜோதிடர் சொன்னபடி இந்த பெண்மணி வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்றது. அதன் பிறகு இவங்களுடைய அம்மாவுடைய சடலத்தை வந்து வீட்டிலேயே எடுத்து வச்சுட்டு சுற்றி இருக்கக்கூடிய உறவுகாரங்க எல்லாத்தையுமே சொல்லி அவங்களுடைய இறுதிச் சடங்குமே நடத்தி முடிச்சிருக்காங்க. அப்படி இறுதிச் சடங்கு நடத்தி முடித்து அவங்களுடைய வீட்டிலே தாங்க இந்த இளங்கோவுடைய அண்ணனும் இவங்களுடைய அப்பாவும் இருந்திருக்கிறாங்க. அந்த சமயத்துல இளங்கோவுடைய அண்ணன் வந்து என்ன முடிவு எடுத்திருக்கிறாருன்னா, ஏற்கனவே ஜோதிடர் சொன்னார் இல்லையா, இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு, அதனால நான் அந்த வீட்டை விட்டே போறேன் அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய அப்பா கிட்ட கோச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய சித்தப்பா இருக்கிறாருங்க, அவருடைய வீட்டுக்கு போய் தங்க போயிருக்கிறாரு. அதன் பிறகு இவங்களுடைய அப்பா மட்டும் தாங்க அந்த வீட்டிலேயே தனிமையிலே இருந்துக்கிறாரு. கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 2 நாட்கள் கடந்திருக்கும். அந்த சமயத்துல உங்களுடைய சித்தப்பாவுடைய வீடு இருக்கு இல்லையா, நடுராத்திரி ஒரு 12 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்துல உங்களுடைய வீட்டோட கதை வந்து யாரோ வெளியே தட்டுற மாதிரி கேட்டிருக்குங்க. தட்டின உடனே இந்த இளங்கோவுடைய அண்ணன் மட்டும் இல்லாம அவங்களுடைய சித்தப்பா வந்து கதவை டக்குன்னு திறந்துருக்காங்க. திறந்து பார்த்தா அவங்களுக்கு பேரெதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்புறத்துல இவங்களுடைய அப்பா தாங்க ஊன் அழுது அப்படியே நின்று இருக்கிறாரு. என்னாச்சுப்பா, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கிற, நீ தான் அந்த வீட்டை விட்டு வரமாட்டேன்னு சொன்னேல, அப்புறம் எதுக்கு வந்து அப்படி கேட்கும் பொழுதுதாங்க அவர் வந்து நடந்த விஷயத்த கூட சொல்லிக்கிறாரு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வீட்டில் வந்து தனிமையில தானே அவர் இருந்திருக்கிறாரு. அந்த சமயத்துல இவருடைய காலை பிடிச்சி விருட்டு இழுத்து வாசல் வெளியே அப்படி தள்ளுற மாதிரி தெரிஞ்சுக்குங்க. அந்த சமயத்துல எதிர்ப்புறத்துல அவருடைய வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத காட்சி இவரும் பார்த்துருக்கிறாரு. என்ன நடந்திருக்குன்னா, அவர் கீழே விழுந்த அடுத்த செகண்டே கனவுல தான் விழுந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருக்கிறாரு. ஆனா முழிச்ச பிறகுதாங்க தெரியுது நடந்தது எல்லாமே வந்து உண்மையா நடந்துட்டு இருக்குது அப்படின்றது. இவருக்கு எதிர்ப்புறத்திலே ஒரு 100 மீட்டர் தள்ளி ஒரு கருகருன்னு ஒரு கரிய உருவம் நின்றுட்டு இருக்குதுங்க. அந்த இடத்த உத்து பார்க்கும் பொழுதே தெரிஞ்சிருக்குங்க, அது வேற யாரும் கிடையாது, தன்னுடைய மருமகள் அப்படின்ட்டு. சரி, தன்னுடைய மருமகள் வந்து பயமுறுத்திட்டு இருக்கா, தன்னோட பையன் வந்து தனக்கு காவலா நிக்கட்டும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய பையனுடைய பேரை வந்து கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு அடுத்த நிமிஷமே அவருடைய கழுத்தை பிடிச்சி யாரோ நெரிக்கிற மாதிரி தெரிஞ்சுக்குது. டக்குன்னு வந்து அண்ணாக்கு அப்படி முழிச்சு பாக்குறாருங்க. எதிர்ப்புறத்துல யாருக்கான்னு பாத்தீங்கன்னா இவருடைய பையனுடைய ஆன்மா தான் நிக்குது. இதை பார்த்த அடுத்த நிமிஷமே அவருக்கு ஈரக்கூடிய நடுங்கி போயிருச்சு. தன்னை வந்து போட்டுத்தெல்லாம் மூடாத போல, நம்ம எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் இவங்களுடைய சித்தப்பாவுடைய வீட்டுக்கே வந்திருக்கிறாருங்க. அப்படி வந்த பிறகு நடந்த விஷயத்த கூட சொல்லிக்கிறாரு. நான் தான் அந்த வீட்டுல இருக்க வேணான்னு ஏற்கனவே ஜோதிடர் சொன்னான்னு சொன்னேன் இல்லையா, நீ தான் கேட்கவே இல்லை, இப்போ ரொம்ப அனுபவப்பட்டியா அப்படின்ற மாதிரி தாங்க பேசியிருக்கிறாரு. அதன் பிறகு என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இளங்கோவுடைய அண்ணன் காலிலே வந்துட்டு அவங்களுடைய அப்பா வந்து விழுந்திருக்கிறாரு. என்னையாச்சு, நீயே மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க, என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது தாங்க அவர் நடந்த விஷயத்த கூட சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாரு. எல்லாமே நாங்க பண்ண தப்புனாலதான் அவங்களுடைய வாழ்க்கையே போயிருச்சு, அதனாலதான் அவங்க வந்து ஆன்மாவா வந்து எங்களை வந்து போட்டு தள்ளுறதுக்காக வந்து அழைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. இதை கேட்டு இவங்களுடைய இந்த இளங்கோவுடைய அண்ணன் மட்டும் இல்லாம அவங்களுடைய சித்தப்பாக்கே வந்துட்டு தூக்கி வாரி போட்டுருக்குது. என்னன்னே உளறிட்டு இருக்க, எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தானா, என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதன் பிறகுதாங்க இந்த இளங்கோவுடைய அண்ணனுடைய அப்பா வந்து நடந்த விஷயத்த கூட சொல்லியிருக்கிறாரு. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்தாங்க. அந்த சமயத்துல இந்த இளங்கோவுடைய அம்மா வந்து கொஞ்சம் கூட வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லைங்க. அந்த சமயத்துல உங்களுடைய அப்பா வந்து அவங்க தனிமையில இருக்கும் பொழுது போய் பேசியிருக்கிறாரு. அவன் வந்து திருமணம் பண்ணிக்கல அப்படின்னா வந்து செத்துருவேன்னு பிளாக்மெயில் பண்றான், அதனால அவனுக்கு விருப்பப்பட்ட பொண்ணை வந்து நம்ம திருமணம் பண்ணி வச்சிருவோம், திருமணம் பண்ணி வச்சுட்டு அவளே வந்துட்டு இந்த வீட்டை விட்டு ஓடுற மாதிரி ஏதாவது ஒரு செயலை வந்து நம்ம செஞ்சிருவோம், அதனால நம்ம அதுக்கேற்ற ஒரு ஏற்பாடை வந்து பண்ணுவோம், இப்போதைக்கு நீ பொறுமையா இருமா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. அதே மாதிரி இருவருமே வந்து திருமணம் நடந்து முடிஞ்சிருக்குது. திருமணம் நடந்து முடித்து கிட்டத்தட்ட 1 வருட காலகட்டத்திற்கு பிறகு அவங்க வந்து கர்ப்பம் தரிச்சிருக்கிறாங்க. அந்த சமயத்துல இந்த இளங்கோவுடைய அம்மா வந்து இவங்களுடைய கணவர்கிட்ட வந்து சண்டை விட ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஆரம்பத்துல ஏத்துக்கல, ஆனா நீ தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவளை வந்து விரட்டி விட்டுரும் அப்படின்னு சொன்ன, இப்ப அது என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது தாங்க இவங்களுடைய அப்பா வந்து ஒரு ஐடியா சொல்லிக்கிறாரு. என்ன சொல்லிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, இவர் தெரிந்த ஒரு கோடாங்கி இருந்துருக்கிறாருங்க. அந்த கோடாங்கியை பொறுத்த வரைக்கும் பில்லி சுனியும் ஏவலில் வந்து ஈடுபடக்கூடிய ஒரு நபர் தாங்க. அந்த நபர்கிட்ட நம்ம போனோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து அவரே பதில் கொடுப்பாரு, நமக்கு யோசனையும் சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவி கிட்ட சொல்லிக்கிறாரு. சொன்ன பிறகு கிட்டத்தட்ட ஒரு நாள்ல வந்து யாருக்குமே தெரியாம என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த கணவன் மனைவி இருவருமே அந்த கோடாங்கியோட வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அப்படி கோடாங்கியோட வீட்டுக்கு போன பிறகு என்னுடைய மருமகள் கர்ப்பம் தரிச்சிச்சு, அவளுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை வந்து அழிஞ்சிடணும், அதனால அவ நினைச்சு வந்து வேதனைப்பட்டுட்டு அவ வந்து செத்து போயிடணும் அப்படின்னு மாதிரி தாங்க அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கோடாங்கியுமே வந்துட்டு மருந்து தயார் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதன் பிறகு வந்து இவங்களுடைய மருமகளுக்கு வந்து தினமும் சாப்பாடுல வந்து கலந்து கொடுத்துருக்குறாங்க.
அதனால தாங்க அவங்களுடைய வயித்துல இருக்கக்கூடிய குழந்தை வந்து உயிரோட இல்லாம இறந்து போய் பிறந்திருக்குது. இந்த கோகிலாவும் அவங்களுடைய கணவர் இளங்கவும் வந்து இறந்து போனாங்க இல்லையா, அன்றைய காலையில தாங்க இவங்களுக்கு நடந்த விஷயம் பூரா தெரிய வந்திருக்குது இந்த கோகிலான்ற பெண்மணிக்கு. அந்த சமயத்துல இவங்களுடைய மாமியாரே வந்துட்டு நடந்ததை கூட சொல்லியிருக்காங்க. நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் உன்னுடைய வயித்துல இருக்கக்கூடிய குழந்தைய வந்து நான் அழிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். குழந்தை இல்லை அப்படின்னா வந்துட்டு நீ வேதனையில் வந்துட்டு ஓன் அழுகவே, அந்த அழுகையை வந்து நான் வேடிக்கை பார்க்கணும், அதுக்கு பிறகு வந்து இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த வீட்டை விட்டே நீ ஓடணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டு இந்த கோகிலான்ற பெண்மணி வந்து அவங்களுடைய வீட்டிலேயே ஒரு மூலையிலேயே வந்துட்டு பரித வச்சு போயிட்டாங்க. இப்படி தன்னோட மாமியாரே தன்னுடைய வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டாலே இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சு ஏங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல தாங்க வெளியே போன இவங்களுடைய கணவர் வந்து வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வந்த பிறகு பாக்குறாருங்க இவங்களுடைய மனைவி வந்து அழுதுட்டு இருக்க பார்த்துட்டு என்னாச்சுமா ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது தாங்க நடந்த விஷயத்த போல சொல்லிக்கிறாங்க. இதை கேட்ட பிறகு இவங்களுடைய கணவர் வந்து கோபத்தோட உச்சத்துக்கே போயிட்டாரு. அந்த சமயத்துல இந்த பெண்மணி வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இனிமே என்னால வாழ முடியாது, என்னோட குழந்தையே போயிடுச்சு, நான் செத்து போயிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க பேசிட்டு இருக்கும் பொழுது பக்கத்துல இருக்கக்கூடிய மண்ணெண்ணெய் எடுத்துட்டு அவங்க மேல வந்து ஊத்திருக்காங்க. அந்த சமயத்துல நீ வந்து எதுவும் பண்ணிடக்கூடாது, நீ வந்து பத்திரமா இருக்கணும், இது எல்லாத்துக்குமே காரணம் என்னுடைய அப்பா அம்மா தானே, அவங்கள நான் பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறாரு. வெளியே வந்த உடனே மறுபடியும் தீப்பிடிச்செறிகிற மாதிரி சத்தம் கேட்டிருக்குது. ஏற்கனவே மண்ணெண்ணெய் ஊத்திருக்காங்களே அவங்களுடைய மனைவியோட உடம்பு மேல, அதுல வந்து தீக்குச்சியை பத்த வச்சிருக்காங்க. தன்னுடைய மனைவி மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கிறாளே, அவளை வந்து ஒன்று காப்பாற்றணும் இல்லை அப்படின்னா வந்து அவங்களோடய நம்ம வந்து ஒரு சேர வந்து இறந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு எடுத்துட்டு இந்த இளங்கோ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய மனைவிக்கிட்டே நெருங்கி போயிட்டாருங்க. நெருங்கி போன பிறகு இவருடைய உடம்புலையும் தீ பற்ற வச்சு இருவருமே அதே இடத்துலயே வந்து டக்குன்னு எரிஞ்சிருக்கிறாங்க. இப்படி அந்த இருவரும் இறந்து போனதுக்கான காரணம் எல்லாமே நாங்கள் 2 பேர் தான். அதனால தான் அந்த ஆன்மா வந்து என்னுடைய மனைவி மட்டும் இல்லாமல் என்னையும் போட்டு தடுறதுக்காக வந்து காவு வாங்கறதுக்காக தேடி வந்திருக்குது. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, என்னை எப்படியாவது காப்பாத்துக்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இளங்கோவுடைய அப்பா வந்து கெஞ்சிருக்கிறாரு. இதை கேட்டுட்டு உங்களுடைய அண்ணனுக்கு வந்து ஈரக்குள்ளே நடுங்கி போயிருச்சு. எவ்வளோ தைரியம் தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு மறுபடியும் என் காலில் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருப்ப, நீ செஞ்ச தப்பு பாவம் எல்லாமே வந்துட்டு என்னுடைய தம்பிக்கு அவனுடைய மனைவிக்கு தான், நீ ஏன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம் ஆக போகுது, இந்த வீட்டில் வந்து தயவு செஞ்சு நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது, உன்னோட வீட்டுக்கே போயிரு, இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. அதன் பிறகு வந்துட்டு வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு எடுத்து இந்த இளங்கோடைய அப்பா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு கட்டத்தில் இவருடைய வீட்டுக்கே போயிடலாம், தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு எடுத்துட்டு போறோம். என்னமோ அவருடைய வீட்டுக்கு போயிட்டாருங்க. அப்படி வீட்டுக்கு போன பிறகு மறுநாள் காலையில உங்களுடைய வீடு வந்து திறக்கவே இல்லை. வீடு திறக்காத சந்தேகப்பட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்களுடைய மூத்த பையன் இருக்கார் இல்லையா, அவங்களோட சித்தப்பா வீட்டில் அவர்கிட்ட போய் சொல்லிக்கிறாங்க. இதை கேட்டு அவங்களுடைய மூத்த பையன் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இவங்களுடைய வீட்டுக்கிட்ட நெருங்கி வந்திருக்கிறாங்க. ஊருக்குள்ள போய் பார்க்குறப்போ ரூம் மட்டும் பூட்டி இருக்குது. ரூம் கதவை உடைச்ச பிறகுதாங்க தெரிஞ்சுக்குது இவங்களுடைய அப்பா வந்து தூக்கு போட்டு இறந்து போய் கிடந்திருக்கிறாரு. தான் செஞ்ச தப்புக்கான தண்டனை அவரே வந்து ஏத்துக்கிட்டாரோ இல்லது அந்த ஆன்மாக்கள் தான் எதுவும் செஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி தாங்க குழப்பத்தோட நின்றுருக்கிறாரு. அந்த சமயத்துல தாங்க இவரோட கையை பக்கத்துல இருந்து யாரோ ஒரு நபர் வந்து பிடிச்சிருக்கிறாரு. அந்த நபர் யார் என்னன்னு டக்குன்னு தெரிய பாக்குறாருங்க. அவர் வேறு யாரும் கிடையாது, கருப்புசாமி அப்படின்ற சாமியாடி தாங்க. அதாவது இந்த கோயிலான்ற பெண்மணி இருக்காங்களே இறந்து போனவங்க, அவங்களுடைய அப்பா தாங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுனியா அப்படின்ற மாதிரி தாங்க பிடிச்சி இழுத்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த சமயத்துல நீங்க என்ன சொல்ல போறீங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டுருக்கிறாரு இந்த மூத்த பையன். என்னுடைய பொண்ணு காளியா கோகிலா, அவளுடைய வாழ்க்கையை வந்து சீரழிக்க காரணமே உன்னுடைய அப்பா அம்மான்றது வந்து உனக்கும் தெரிய வந்திருக்கும். ஆனா அவளுடைய வயிற்றுல வந்துட்டு மருந்தை கலக்கி வச்சிருக்காங்க அப்படின்றது வந்து எனக்கு வந்து எப்பயோ தெரியும்பா. இதை வந்து நான் என்னுடைய மகள்கிட்டே நான் அடிக்கடி சொல்லிக்கிறேன். ஆனா என்னுடைய மகளும் என்னுடைய மருமகனும் வந்து இந்த விஷயத்த வந்து நம்பவே கிடையாது. என்னுடைய மாமியார் மாமனார் வந்து ரொம்ப தங்கமானவங்க, அவங்க எங்களுக்கு வந்து எந்த ஒரு துரோகமும் விளைவிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தாங்க முழுமையா நம்புனா. அதே மீறி வந்து நான் வந்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஒரு கட்டத்துல வந்து அவருடைய உயிரை வந்து அவளே வந்து காவு எடுத்துக்கிட்டா. அதுக்கு பிறகு என்னுடைய மகளோட ஆன்மாவும் என்னுடைய மருமகனோட ஆன்மாவும் அவங்களோட குடும்பத்தையே வந்து பழி தீர்த்துருச்சு. இந்த பிரச்சனைக்கு உனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, இனிமே உன்னுடைய வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் வராது, நீயாவது எப்படியாவது நிம்மதியா சந்தோஷமா உண்மையா வாழுப்பா அப்படின்ற மாதிரி தாங்க அறிவுரை சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி இருக்கிறாரு. இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த மூத்த பையன் இருக்காரு இல்லையா, என்ன பண்ணிருக்காருன்னா அந்த வீடே வந்துட்டு வேற ஒரு ஆள்கிட்ட கை மாத்திட்டு வேற ஒரு ஊருக்கு வந்து குடியேறி போயிட்டாராங்க. அதன் பிறகு அந்த கிராமத்தை சேர்ந்த மக்களுக்கோ வேற யாருக்கும் அமானுஷத்தால பாதிப்பால எந்த ஒரு தாக்கமும் இல்லாம தான் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்திலிருந்து 2002 காலகட்டம் வரைக்கும் நடந்த ஒரு நிகழ்வு தான் பிரதர் இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை வந்து மின்னஞ்சலா ஷேர் பண்ணியிருக்கேன், என்னுடைய அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் ஷேர் பண்ணிக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிய ஆசிபாக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சார்.